சாம்சங் இன்வெர்ட்டர் ஏசி ரிமோட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு பட்டனும் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற பட்டன். இது பார்த்திங்கன்னா ஏசியை நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே ஒரே பட்டன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மோட் பட்டன். இந்த மோடில் பார்த்திங்கன்னா கூல் மோட், ட்ரை மோட், ஃபேன் மோட் 3 மோட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே கூல் மோடில் தான் இருக்கும். இந்த பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரை மோட் போகும். இது நம்ம மழை டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோடில் கம்ப்ரஸர் தேவைப்பட்டால் தான் ஆன் ஆகும். இது ரூமில் உள்ள ஈரப்பதத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மோடு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேன் மோடு. ஃபேன் மோட் பார்த்திங்கன்னா நம்ம சீலிங் ஃபேன் மாதிரி நார்மலாக ஏர் மட்டும் தான் வரும். இதில் எந்த கூலிங்கும் வராது. இது நம்ம சீலிங் ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏயூன்னு வரும். இது என்னென்னா ஆட்டோ மோட். இதுக்கு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ண தேவைப்படாது. இது நார்மலாக ஒரு 24 டிகிரியில் உங்களுக்கு வேலை செய்யும். அப்புறம் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக கூல் மோட்கே வந்துடும். அப்புறம் இந்த ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கும் டெம்பரேச்சர் பட்டன். இது என்னென்னா உங்களுக்கு டெம்பரேச்சரை கூட்டி குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது ப்ளஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே 30 வரைக்கும் இருக்கும். அதுமாதிரி கீழே பார்த்திங்கன்னா 16 வரைக்கும் இருக்கும். நீங்கள் நார்மலாக எப்போவுமே 24 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கூலிங் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நம்பரை கம்மி பண்ணி 24க்கு கீழே 23, 22 அந்த மாதிரி கொண்டு வர கூலிங் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா கூலிங் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆகிறது, அதாவது அப் டவுன் ஸ்விங் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது அந்த லீஃப் வந்து மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே இறங்கிட்டு இருக்க மாதிரி வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் பார்த்திங்கன்னா எல்லா ஏசிலையும் இருக்காது. செலக்டட் ஆப்ஷனில் தான் இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஸ்விங் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஏசியில் அந்த ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப் டவுன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி லெஃப்ட் ரைட்டு திரும்புறதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது 4-வே ஆப்ஷன். 2-வே ஆப்ஷனில் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபாஸ்ட் பட்டன் பார்த்திங்கன்னா ஏசி குயிக்காக கூலிங் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மோடில் போட்டுக்கலாம். இதில் ஃபேனு கம்ப்ரஸர் எல்லாமே ஃபுல் ஸ்பீடில் ஓடும். ரூம் குயிக்காக கூலிங் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மோடில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்வெர்ட்டர் மாடலுங்கிறதுனால கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 டன் 1 டன் ஏசியை கூட அதை விட கம்மியான கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி 40%, 60%, 80%, 100%, 120% அப்படின்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன். நார்மலாக எப்போவுமே உங்களுக்கு 100%ல் தான் இருக்கும். நீங்கள் அந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 80%க்கு வரும். 80% பார்த்திங்கன்னா இப்போ 1 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா 0.8 டனில் வேலை செய்யும். அதே இது 1.5 டன் ஏசி அப்படின்னா 1.2 டனில் கன்வெர்ட் பண்ணி வேலை செய்யும். இதே பட்டனை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 60% வரும். அதே மாதிரி 60% பார்த்திங்கன்னா 1.5 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா 0.9 டனில் வேலை செய்யும். அதே இது 1 டன் ஏசி அப்படின்னா உங்களுக்கு 0.6 டனில் வேலை செய்யும். மறுபடியும் அதே பட்டனை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 40% வரும். இதில் 1.5 டன் ஏசி அப்படின்னா உங்களுக்கு 0.6 டனில் வேலை செய்யும். அதே இது 1 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா 0.4 டனில் வேலை செய்யும். அதே பட்டன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 120ன்னு வரும். அதாவது உங்களுக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுறத விடையுமே 20% அதிகமாக வேலை செய்யும். ரொம்ப குயிக்காக கூலிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பட்டனை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். அதுதான் 100%. அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு 5 மோடு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் ஒரு பட்டன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஏசிலேருந்து வர ஏர் வந்து எவ்வளோ வேகத்தில் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 4 லெவல் இருக்கும். அது போக ஆட்டோ மோடும் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா டைமர் பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம ஏசியை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைமரை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆப்ஷன் இருக்கும். அதை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் வரும். அடுத்து இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லீப் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு இது எந்த ஆப்ஷனில் வேணுமோ அந்த ஆப்ஷனில் வச்சுட்டு அந்த சைடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஏசியில் யூசேஜ் செக் பண்ணிக்கலாம். அதாவது செலக்டட் மாடலில் தான் உண்டு. எல்லா மாடலையும் செக் பண்ண முடியாது. அப்புறம் உங்களுக்கு சவுண்டு வேணுமா வேண்டாமா, ரிமோட்லேருந்து வர சவுண்டை வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே லைட் ஆஃப் பண்ணுறது, ஃபில்டர் ரீசெட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க 3 செகண்ட் அப்படின்னா செல்சியஸில் காமிக்கக்கூடியது ஃபாரன்ஹீட்டில் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பட்டனை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் வேலை செய்யும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசிலேருந்து ஸ்மெல் அந்த மாதிரி வர மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ க்ளீன் மோடு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஏசி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மோடு ஆக்டிவேட் ஆயிரும்.